ஒரு சிறுவனோட காதுல இருந்து ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு வகுப்பறையில எந்த தப்புமே செய்யாத ஒரு மாணவனோட காத ஒரு வாத்தியார் தன்னோட கோபத்தோட உச்சியில ரொம்ப கடுமையா திருகிக்கிட்டு இருக்காரு. ரத்தம் வழியுது. ம் ஒரு சாதாரண குழந்தையா இருந்தா அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கும்? கதறி அழுதுருக்கும், இல்லனா பயத்துல மன்னிப்பு கேட்டிருக்கும். ஆனா இந்த சிறுவன் அழவே இல்ல. ஒரு சொட்டு கண்ணீர் கூட அவன் கிட்ட இருந்து வரல. ஆமா, அதுதான் அங்க ஆச்சரியம். ஆக்சுவலா அவன் என்ன பண்றான்னா, அந்த ஆசிரியரோட கண்களை நேலா பார்த்து, என்ன அடிக்க நீங்க யாரு? இனி என்ன தொட்டீங்க, அப்புறம் திரியும் செய்தி அப்படின்னு கர்ஜிக்கிறான். இத கேட்டா ஒரு முரட்டுத்தனமான வழிதவறி போன ஒரு பையனோட செயலா உனக்கு தோணலாம் இல்லையா? கண்டிப்பா. பொதுவா நம்ம அப்படிதான் நினைப்போம். ஆனா இந்த சிறுவன் தான் பின்னாடி நவீன உலகத்தோட மாபெரும் ஆன்மீக மற்றும் அறிவுஜீவியான சுவாமி விவேகானந்தரா உருவெடுத்தார்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நேயர்களான உங்களை இந்த ஒரு ஸ்பெஷலான ஆழ்ந்த தேடலுக்கு நான் வரவேற்கிறேன். ஆமா, அந்த மாற்றம் ரொம்ப வியப்பானது. ஒரு முரட்டுத்தனமான தைரியம் எப்படி மாபெரும் தத்துவ ஞானமா மாறுச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு ஆராய வேண்டிய மையப்புள்ளி. கரெக்ட். அதைத்தான் நாம இன்னைக்கு டீப்பா அலச போறோம். உங்களுக்காகவே பிரத்யேகமா தொகுக்கப்பட்ட குறிப்புகளை நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த தரவுகள் முழுவதுமே விவேகானந்தரோட, அதாவது இளமை காலத்துல நரேன் அப்படின்னு அழைக்கப்பட்டவரோட குழந்தை பருவ தகவல்களால ரொம்ப நெருஞ்சிருக்கு. நீங்க பகிர்ந்த இந்த தகவல்களை பார்க்கும்போது எனக்கு தோணின முதல் விஷயம் என்னன்னா, ஒரு மாபெரும் மேதை எப்படி உருவாகிறான் அப்படிங்கிற கேள்விக்கான விட எந்த பள்ளிக்கூட கரும்பலகையிலையும் இல்ல. ஆமா, சர்டிபிகேட்லயே இல்ல. எக்ஸாக்ட்லி. அது ஒரு வீட்டோட வரவேற்பறையிலையும் சமையலறையிலையும் அவங்க பெற்றோரோட தினசரி அணுகுமுறையிலையும் தான் ஒளிஞ்சிருக்கு. சோ இத பத்தி நாம இன்னைக்கு பேசுவோம். அந்த புரிதல் மிக முக்கியமானது. ஏன்னா எந்த ஒரு மனிதனோட அடித்தளத்தையும் கல்விக்கூடங்கள் தீர்மானிக்கிறதே இல்ல. அவங்களோட குடும்ப சூழல், குறிப்பா சொல்லணும்னா பெற்றோர்கள் கத்துக் கொடுக்கிற அந்த எழுதப்படாத விதிகள் தான் ஒரு குழந்தையோட அக உலகத்தையே வடிவமைக்குது. நரேனோட வாழ்க்கையில இத நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க முடியறது. அப்போ நரேனோட தாயார் புவனேஸ்வரி தேவி கிட்ட இருந்தே நம்ம தொடங்குவோம். உங்களோட குறிப்புகள்ல அவங்க தம் மகனுக்கு சொன்ன ஒரு அட்வைஸ் என்ன ரொம்ப கவர்ந்துச்சு. தூயவனாயிரு, சுயமரியாதையோடு இரு, மென்மையானவனாயிரு. இதுவரைக்கும் ஒரு சாதாரண அம்மா சொல்ற அட்வைஸ் மாதிரி தான் இருக்கும். ஆமா, அது ஒரு இயல்பான அறிவுரை மாதிரி தான் இருக்கு. ஆனா அடுத்த வரி தான் எதிர்பாராத ஒண்ணு. ஆனா தேவைப்படும் போது உன் இதயத்தை இரும்பாக்கிக் கொள்ளவும் தயங்காதே அப்படின்னு சொல்றாங்க. இந்த இரும்பாகும் இதயம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு இல்லையா? அது வெறும் வார்த்தை இல்ல, அது ஒரு ஆழமான உளவியல் தயாரிப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உலகம் எப்பவுமே மென்மையானவங்கள பரிவோடவே நடத்தும் சொல்ல முடியாது. ஆமா, அது உண்மைதான். அநீதி நடக்கிற இடத்துல ஒருத்தரோட இதயம் மென்மையா இருந்தா அது ஈஸியா உடைஞ்சிரும். அங்க இதயம் இரும்பா மாறணும். எந்த சூழ்நிலையிலயும் வளைஞ்சு கொடுக்காத ஒரு மன உறுதியத்தான் அவங்க இரும்புக்கு ஒப்பிட்டாங்க. இதுதான் நரேனோட ஒட்டுமொத்த ஆளுமைக்கும் ஒரு பெரிய அஸ்திவாரமா அமைஞ்சது. அந்த அஸ்திவாரத்தோட வலிமை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத அந்த பள்ளி சம்பவமே நமக்கு காட்டுது. நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த ரத்த சொற்ற காது சம்பவம் நடந்ததுக்கான பின்னணிய பாத்தீங்கன்னா அது இன்னும் திகைப்பை ஏற்படுத்துது. ஆமா, அந்த வாத்தியார் ஆசிரியர் இன்னொரு மாணவனை எந்த காரணமும் இல்லாம கண்மூடித்தனமா அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த நரேனுக்கு தாங்க முடியாத கோபம் வருது. ஆனா அதை வெளிப்படுத்த வழி தெரியாத நரேன் திடீர்னு சத்தமா சிரிக்க தொடங்குறான். அதை தொடர்ந்துதான் ஆசிரியர் நரேனை தாக்குறாரு. அந்த சிரிப்பு எதனால வந்துச்சு? அது ஒரு விசித்திரமான ரியாக்ஷன் இல்லையா? அது ஒரு விசித்திரமான ரியாக்ஷன்னு சொல்றதை விட நம்ம மூளை தன்னோட கையறு நிலையை எதிர்கொள்ற ஒரு தற்காப்பு உத்தி அப்படின்னு சொல்லலாம். தற்காப்புர்த்தியா? எப்படி? அதாவது ஒரு பெரிய அநீதி தன் கண் முன்னாடி நடக்கும்போது அதை தடுக்க தனக்கு அதிகாரம் இல்ல அப்படிங்கிற உண்மை ஒரு சின்ன பையனோட மூளைக்கு ரொம்ப பெரிய சுமையை கொடுக்கும். அந்த இயலாமையும் அதீத கோபமும் ஒன்னு சேரும்போது அது ஒரு முரண்பாடான சிரிப்பா வெளிப்படுது. ஓஹோ! அது வாதியார் அவமதிக்கிறதுக்காக சிரிச்சது இல்ல, அந்த அநீதியான சூழ்நிலையோட அபத்தத்தை பார்த்து வெளிப்பட்ட ஒரு சிரிப்பு அது. ஓ, இப்ப புரியுது. ஆனா அந்த சிரிப்பு தான் ஆசிரியரை கோவப்படுத்தி நரேனோட காதை திருக வச்சது. அதுக்கப்புறம் பள்ளி நிர்வாகி வித்யாசாகர் ஆசிரியரை பார்த்து மிருகம் மாதிரி நடந்துக்கிறீங்களே அப்படின்னு கண்டிச்சு நரேனை காப்பாத்துறாரு. கரெக்ட். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதே மாதிரி ஜியோகிராஃபி கிளாஸ்லயும் ஒரு சம்பவம் நடக்குது. ஆசிரியர் ஒரு நகரத்தை வரைபடத்துல காட்ட சொல்றாரு. நரேன் சரியாதான் காட்டுறான். ஆனா ஆசிரியர் அது தப்புன்னு சொல்லி பிரம்பால அடிக்கிறாரு. ஆனா நரேன் ஆமா, அடிகளை வாங்கிக்கிட்டாலும் நரேன் தன் பதில்ல உறுதியா நிக்கிறான். அப்புறம் தான் வாத்தியார் தன் தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறாரு. இதுல என்ன ஸ்பெஷல்? இந்த 2 சம்பவங்கள்லயும் ஒரு பொதுவான விஷயத்தை நீங்க பார்க்க முடியுதா? அதிகாரத்துல இருக்கிறவங்க அநீதியா நடந்து கொள்ளும் போது நரேன் ஒருபோதும் அடிபணியவே இல்ல.
ஆமா, அது புரியுது. ஆனா எனக்கு இங்க ஒரு மிகப்பெரிய நெருடல் இருக்கு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நரேன் நடந்தது எல்லாம் தான் அம்மா கிட்ட போய் சொல்றான். அந்த தாய் என்ன சொல்லியிருக்கணும்? என்ன சொல்லி இருக்கணும்? நாளைக்கே நான் ஸ்கூலுக்கு வர்றேன், அந்த வாத்தியாரை கேட்கறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல்லனா தன் குழந்தைய கட்டிப்பிடிச்சு ஆறுதல் சொல்லியிருக்கணும். ஆனா புவனேஸ்வரி தேவி என்ன சொன்னாங்க? ம். உன் பக்கம் நியாயம் இருந்தா நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம். நியாயத்தோட வழிகள் துன்பம் தருவதாக இருக்கலாம். ஆனா அதை செய்ய தயங்காதே அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது இன்றைய காலகட்டத்தோட பேரண்டிங் மைண்ட் செட்டுக்கு முற்றிலும் முரணானது இல்லையா? அது சரியானது அப்படிங்கிறதுக்காக ஒரு குழந்தைய இவ்வளவு உடல் வலிகளையும் ரத்தம் வர்றதையும் தாங்கிக்க சொல்றது கொஞ்சம் மூர்க்கத்தனமான வளர்ப்பு முறை மாதிரி எனக்கு தோணுது. வலிய அனுபவிக்க சொல்றது எப்படி ஒரு நல்ல அட்வைஸா இருக்க முடியும்? உங்களோட இந்த தயக்கம் ரொம்ப இயல்பானதுதான். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு குழந்தையோட உடலை பாதுகாக்கிறது தான் பெற்றோரோட முதன்மை கடமையா பார்க்கப்படுது. ஆனா புவனேஸ்வரி தேவி தம் மகனுக்கு பாதுகாப்பை விட பண்புக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பண்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆமா, அவங்க நரேனுக்கு உணர்த்தின பாடம் என்னன்னா, உலகத்தோட அங்கீகாரத்துக்காக உன் உண்மையை நீ வளைக்க கூடாது அப்படிங்கிறது தான். நீ சொல்றது சரி அப்படின்னா உலகம் முழுசும் உன்னை எதிர்த்து நின்னாலும், அதிகாரம் உன்னை பிரம்பால அடிச்சாலும் நீ உன் மனசாட்சியோட குரலுக்கு மட்டுமே செவிசாய்க்கணும். வாவ். அவங்க தன் குழந்தையோட உடலை காக்க நினைக்கல, அவனோட மனசாட்சியை காக்க நினைச்சாங்க. அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது தன்னை சுத்தி இருக்கிற உலகம் தன்னை பத்தி என்ன நினைக்குது அப்படிங்கிறத விட தான் தன்னை சரியா வச்சிருக்கணும் அப்படிங்கறதான் முக்கியம்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரொம்ப கடினமான ஆனா உறுதியான பாடம் அது. ஆமா, கண்டிப்பா. சோ அம்மா கிட்ட இருந்து அநீதியை எதிர்த்து நிக்கிற இந்த நெருப்ப கத்துக்கிட்டான் நரேன். சரி, இப்ப அவனோட அப்பா விஸ்வநாதர் கிட்ட வருவோம். அம்மாவோட அணுகுமுறை ரொம்ப நேரடியானது, கொஞ்சம் கடுமையானது. ஆனா அப்பாவோட அணுகுமுறையை படிக்கும்போது எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்றீங்க? விஸ்வநாதர் குழந்தைகளை அடிக்கிறதோ ஏசுறதோ அவங்கள திருத்தாது அப்படின்னு நம்பினாரு. அது எப்படி சாத்தியம்? அவர் ஒரு வழக்கறிஞர். மனிதர்களை பத்தியும் அவங்களோட சைக்காலஜி பத்தியும் ரொம்ப ஆழமான புரிதல் கொண்டவர். சுயமரியாதையோட பணிவும் இருக்கணும் அப்படிங்கறதா அவரோட பாலிசி. வன்முறையால ஒரு மனிதனை திருத்த முடியாது அப்படிங்கறதுல அவர் ரொம்ப தெளிவா இருந்தாரு. கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா அது எப்படி செயல்பட்டுச்சு அப்படிங்கறத பார்த்தா எனக்கு இன்னும் டவுட் வருது. உங்க குறிப்புகள்ல இருக்கிற அந்த தண்ணி குடிச்ச சம்பவத்தையே எடுத்துக்குவோம். ஆமா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம். ஒரு நாள் நரேனுக்கும் அவனோட அம்மாவுக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்குது. சாப்பிடும்போது வலது கை எச்சிலா இருக்கிறதால இடது கையால தான் நான் தண்ணி குடிப்பேன் அப்படின்னு நரேன் பிடிவாதம் பிடிக்கிறான். அம்மா அது தப்புன்னு சொல்றாங்க. வாதம் முத்தி போய் கோபத்தோட உச்சியில நரேன் அம்மாவை கெட்ட வார்த்தைகளால திட்டிடுறான். ஒரு அப்பா இத பார்த்த உடனே என்ன பண்ணுவாரு? ஓடி பலார்னு ஒரு அறை விட்டுருப்பாரு. ஆனா விஸ்வநாதர் அப்படி செய்யவே இல்லை. அவர் எப்படி ரியாக்ட் பண்ணாரு அப்படிங்கிறது தான் நரேனோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. அவர் என்ன பண்ணாருன்னா, நரேன் தன் நண்பர்களை சந்திக்கிற ஒரு அறை இருக்கு. அந்த அறையோட வாசல்ல ஒரு கரித்துண்டால நரேன் இன்ன வார்த்தைகளால் தன் தாயை திட்டினான் அப்படின்னு எழுதி வச்சிடுறாரு. ஆமா, அதைத் தாண்டி எந்த கண்டனையோ திட்டலோ அங்க இல்ல. நரேனோட நண்பர்கள் வரும்போதெல்லாம் அதை படிக்கிறாங்க. நரேன் அதை பார்த்து கூனி குறுக்கி அவமானப்படுறான். அதுக்கப்புறம் தன் வாழ்நாள்ல அவன் எந்த கெட்ட வார்த்தையும் பயன்படுத்தவே இல்லை. இது ஒரு நிமிஷம். இத படிக்கும்போது இது ஒரு அற்புதமான சைக்கலாஜிக்கல் தீர்வா பலருக்கும் தோணலாம். ஆனா நான் இதை கடுமையா எதிர்க்கிறேன். என்னது எதிர்க்கிறீங்களா? ஏன் அப்படி சொல்றீங்க? அதோட ரிசல்ட் பாசிட்டிவா தானே இருந்துச்சு. ரிசல்ட் பாசிட்டிவா இருக்கலாம். ஆனா அந்த மெத்தட், நண்பர்கள் முன்னாடி ஒரு குழந்தையோட தப்ப பகிரங்கமா எழுதி வச்சு அவமானப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு விதமான சைக்கலாஜிக்கல் அபியூஸ் இல்லையா? அது இது அந்த குழந்தைக்கு தன் அப்பா மேல ஒரு தீராத கோபத்தையும் விருப்பையும் தான் ஏற்படுத்தி இருக்கணும். ஒரு தப்ப பப்ளிக்கா அம்பலப்படுத்துறது ஒரு மனுஷனை சீர்குலைக்கக்கூடிய ஒரு ஆபத்தான செயல். இது எப்படி சரியா இருக்க முடியும்? நீங்க சொல்றது ஒரு கோணத்துல பார்த்தா சரிதான். இத வெறுமனே அவமானப்படுத்துற நோக்கத்துல செஞ்சிருந்தா அது நிச்சயமா நரேனுக்கு அப்பா மேல பெரும் வெறுப்பை உருவாக்கியிருக்கும். ஆனா விஸ்வநாதரோட நோக்கமும் அணுகுமுறையும் அது இல்ல. வேற என்னவா இருக்க முடியும்? இங்க என்ன குறையுது அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும். அதுதான் கோபம். விஸ்வநாதர் நரேன கோவமா திட்டல, நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கல. அவர் வெறும் தகவலை மட்டுமே அங்க எழுதினாரு. வெறும் தகவல்னா எப்படி சொல்றீங்க? ஒருத்தரை அடிக்கும் போதோ இல்ல திட்டும் போதோ அங்க தண்டனை கொடுக்கறவங்க மேலேயே முழு கவனமும் போயிடும். அப்பா என்ன அடிச்சிட்டாரு அப்படிங்கிற எண்ணம் நான் செஞ்ச தப்பு என்ன அப்படிங்கிற கேள்வியை அப்படியே மறைச்சிடும். ஓ, கரெக்ட். அங்க வெறும் பயம் மட்டுமே உருவாகும். ஆனா விஸ்வநாதர் தன்னை அந்த சூழ்நிலையில இருந்து முழுமையா விலக்கிட்டாரு.
அவர் செஞ்சதெல்லாம் நரேனுக்கு ஒரு கண்ணாடிய காட்டினது மட்டும்தான். இதத்தான் நீ செஞ்ச, இதோட விளைவை நீயே எதிர்கொள் அப்படின்னு விட்டுட்டாரு. இது பப்ளிக்கா அவமானப்படுத்துறது கிடையாது, ஒரு மனிதனோட உள்ளுக்குள்ள ஒரு ஆழமான சுய விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. செல்ஃப் அவேர்னஸ். எக்ஸாக்ட்லி. தான் பயன்படுத்தின கீழ்த்தரமான வார்த்தைகளை தானல் திரும்பி திரும்ப பார்க்கும்போது தனக்குள்ளேயே ஒரு அருவருப்பு தோன்றும் இல்லையா? அந்த அக விழிப்புணர்வால திருந்தின ஒருத்தன் மறுபடியும் அந்த தப்ப செய்யவே மாட்டான். கேட்கவே ரொம்ப சிலிர்ப்பா இருக்கு. அதாவது அப்பா நரேனை திருத்தல, நரேனை தன்னைத்தானே திருத்திக்கிற ஒரு சிற்பியா மாத்திட்டாரு. ஆமா, அதுதான் உண்மை. அடியால வர்ற திருத்தம் தற்காலிகமானது. ஆனா தன் தப்ப தானே உணர்ந்து திருத்திக்கிறது நிரந்தரமானது. இது மிக சிறந்த ஒரு விளக்கம். சரி, வீரம் வந்துருச்சு, தன்னைத்தானே திருத்திக்கிற பக்குவமும் வந்துருச்சு. ஆனா இந்த உலகம் ரொம்ப தந்திரமானது. பலவிதமான மூட நம்பிக்கைகளும் கட்டுக்கதைகளும் நிறைஞ்ச உலகம் இது. கண்டிப்பா. இந்த உலகத்தை எதிர்கொள்ள தேவையான பகுத்தறிவை நரேன் எப்படி கத்துக்கிட்டான்? அங்கேயும் அவனோட அப்பா விஸ்வநாதரோட அட்வைஸ் தான் அடித்தளமா இருந்துச்சு. எதை கண்டும் ஆச்சரியப்படாதே அப்படிங்கறது தான் அந்த முக்கியமான அறிவுரை. எதை கண்டும் ஆச்சரியப்படக்கூடாது. இதோட அர்த்தம் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கறதானே? கரெக்ட். இறைவனோட அரசுல எதுவானாலும் நடக்கலாம், எதற்கும் தயாரா இரு அப்படிங்கிற மனப்பக்குவத்தை அவர் விதைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்க குறிப்புகள்ல ஒரு சின்ன சுவாரஸ்யமான தகவல் இருந்துச்சு. நரேந்தன் அப்பா கிட்ட இருந்து ரொம்ப காரமான ஆனா சுவையான சமையலும் கத்துக்கிட்டாராம். ஆமா, சமையல் கூட. மனிதர்கள் அப்படின்னாலே மேகங்களுக்கு நடுவே மிதந்துகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிற நமக்கு அவங்களும் சமையல் அறையில மசாலாக்களை கையாண்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு அழகான விஷயம். அந்த சமையலோட காரம் அவனோட மூளையிலேயே இருந்துச்சு. எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே ஏத்துக்காத ஒரு காரமான தர்க்க புத்தி அவனுக்கு இருந்துச்சு. அத கச்சிதமா நிரூபிக்குது அந்த செம்பக மரத்து சம்பவம். நரேனுக்கும் அவனோட நண்பர்களுக்கும் செம்பக மரத்துல ஏறி தலைக்கீழ தொங்கி விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அங்க ஒரு வயசான தாத்தா வராரு. பசங்க மரத்துல ஏறுறத பார்த்து பயந்து போன அவரு அவங்கள தடுக்க ஒரு பெரிய பொய்ய சொல்றாரு. ஏன்பா, அந்த மரத்துல ஒரு பூதம் இருக்கு, நைட்டுல வெள்ளையாடை உடுத்திக்கிட்டு வருவது, மரத்துல ஏறுறவங்களோட கழுத்தை நெரிச்சு கொன்னுடும் அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப சாதாரணமா. ஆமா, பெரியவங்க குழந்தைகளை பயமுறுத்த பயன்படுத்துற ஒரு பழமையான ட்ரிக் இது. நரேன் எல்லாத்தையும் அமைதியா கேட்டுக்கிறான். தாத்தா பையன் பயந்துட்டான் அப்படின்னு நினைச்சு திரும்பி போறாரு. ஆனா அவரு போன அடுத்த செகண்டே நரேன் தடதடன்னு மரத்துல ஏறி மறுபடியும் தலைகீழா தொங்குறான். இங்கேதான் நரேனோட பகுத்தறிவு மிக தெளிவா வெளிப்படுது. நண்பர்கள் பதறி போய் கீழே வாடா, பூதம் கொன்னுடுவோம் அப்படின்னு கத்துறாங்க. ஆனா நரேன் மரத்துல தொங்குனபடியே சிரிச்சுக்கிட்டு சொல்றான், முட்டாளே, யாரோ கதை கட்டி விட்ட உடனே நம்பிடுறதா? தாத்தா சொன்னது உண்மையா இருந்தா என்றைக்கும் என் கழுத்து நெறிப்பட்டிருக்கணுமே அப்படின்னு. இந்த செயலை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? எனக்கு இது ஒரு தேவையற்ற தகவல்களை வடிகட்டுற ஒரு ஸ்பாம் ஃபில்டர் மாதிரி தோணுது. ஸ்பாம் ஃபில்டரா? நல்ல உதாரணம். அந்த தாத்தா ஒரு பொய் எச்சரிக்கையே அனுப்புறாரு. ஆனா நரேன் அந்த தகவலை அப்படியே ஏத்துக்காம தான் சொந்த லாஜிக் மூலமா அதை ஆராயறான். மர ஏறுறவங்கள பூதம் கொள்ளுவோன்னா நான் எத்தனையோ தடவை ஏறி இருக்கனே, நான் ஏன் இன்னும் சாகல அப்படின்னு ஒரு பரிசோதனையை தன் மூளைக்குள்ள செஞ்சு பார்க்கறான். தகவல் பொய்ன்னு தெரிஞ்சதும் அதை தூக்கி எறிஞ்சிடறான். மிக சரியான ஒப்பீடு. இது நம்ம சமுதாயத்துக்கு ஒரு மிக முக்கியமான கேள்வியை எழுப்புது பாத்தீங்களா? அதிகாரத்துல உள்ள ஒரு முதியவர் இல்லனா அனுபவம் வாய்ந்த பெரியவர் சொல்றாரு அப்படிங்கிறதுக்காகவே ஒரு விஷயத்த நாம கண்மூடித்தனமா நம்பணுமா? கண்டிப்பா கூடாது. நரேன் தன் சொந்த அனுபவத்தையும் தர்க்கத்தையும் மட்டுமே நம்பினான். வயசுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய கண்மூடித்தனமான நம்பிக்கையோட அவன் குழப்பிக்கவே இல்ல. வாவ், சூப்பர் பாயிண்ட். அதிகாரத்துல இருக்கிறவங்க எதை சொன்னாலும் நம்பணும் அப்படிங்கிற சமூக அமைப்ப ஒரு 8 வயசு பையன் தன் தர்க்கத்தால உடைக்கிறான். இதுதான் உண்மையான சுயமா சிந்திக்கும் ஆற்றல். என்ன ஒரு தெளிவு! வீரம், சுய பரிசோதனை, சுயமாக சிந்திக்கும் ஆற்றல் அப்படின்னு இத்தனை பண்புகளும் ஒருத்தர்கிட்ட சேர்ந்தா அதோட வெளிப்பாடு எப்படி இருக்கும்? இத விளக்குற இறுதி சம்பவம் தான் இந்த குறிப்புகளோட உச்சக்கட்டம்னு நான் கருதுறேன். ஆமா, அந்த கடைசி சம்பவம். ஒரு நாள் நரேனோட நண்பனோட அப்பா நரேனை கூப்பிடுறாரு. நீ நாள் முழுக்க இப்படி விளையாடிக்கிட்டே இருக்கியா இல்ல படிக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு. நரேன் தயங்காம நான் படிக்கிறேன், விளையாடுறேன், ரெண்டையும் சேர்றேன் அப்படின்னு பதில் சொல்றான். அந்த பெரியவர் நரேனை டெஸ்ட் பண்ண நினைச்சு ஜியாகிரபி, மேத்ஸ், கவிதைன்னு பல துறைகள்ல இருந்து சரமாரியா கேள்விகளை கேட்கிறாரு. ஆனா நரேன் எதற்கும் தயங்கல.
அத்தனை கேள்விகளுக்கும் உடனே பதிலளிச்சு அவரை பிரமிக்க செய்றான். அதுதான் நரேனோட அறிவுத்திறனோட அகலம். ஆனா அந்த பெரியவரோட அடுத்த கேள்விதான் இங்க மிக முக்கியமானது. ஆமா, ரொம்ப ஆச்சரியப்பட்ட அந்த பெரியவர், உன் அப்பா லாகூர்ல இருக்காரு, இங்க உனக்கு யாரு இவ்ளோ பாடம் சொல்லித் தர்றாங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நரேன் எந்த பள்ளிக்கூடத்தோட பேரையும் சொல்லல. ரொம்ப பெருமையோட அவன் சொல்றான், என் அம்மா அப்படின்னு. ம் அந்த பதில கேட்ட அந்த பெரியவர் ரொம்ப இமோஷனல் ஆகி, நீ ஒரு மாமனிதனா திகழ்வாய் அப்படின்னு ஆசீர்வதிக்கிறார். எனக்கு இங்க தோன்ற சிந்தனை இதுதான். ஒரு பக்கம் அத்தனை புத்தகங்களையும் கரைச்சு குடிச்ச ஒரு மாணவன், மறுபக்கம் மரத்துல ஏறுறது, அநீதியை கண்டு கொதித்து எழுறது, பெரியவங்க சொன்னாலும் பொய்யினா எதிர்க்கிறதுன்னு ஒரு நடைமுறை வாழ்க்கையோட வீரன். ரெண்டும் கலந்த ஒரு காம்பினேஷன். ஆமா, இந்த ரெண்டு துருவங்களும் எப்படி ஒரு மனிதனுக்குள்ள சாத்தியமாச்சு? புத்தக அறிவுக்கும் வாழ்க்கை அறிவுக்கும் இடையே உள்ள அந்த பெரிய சுவர நரேன் எப்படி உழைச்சான்? வாழ்க்கையோட பிராக்டிக்கல் அனுபவங்களையும் ஒன்னோடு ஒன்னு இணைச்சு தனக்கான ஒரு தெளிவான பாதையை உருவாக்குற திறன் தான் கல்வி. ஓ, சிந்தசிஸ் பண்றது. ஆமா, அததான் அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் திறன் அப்படின்னு சொல்லுவோம். நரேன் அம்மா கிட்ட இருந்து மன உறுதியையும் உண்மையின் பக்கத்துக்காக எதையும் தாங்குற நெஞ்சுரத்தையும் பெற்றான். கரெக்ட். அப்பா கிட்ட இருந்து தன்னைத்தானே சுய பரிசோதனை செஞ்சுக்கிற அமைதியான பக்குவத்தை கத்துக்கிட்டான். சமூகத்துக்கிட்ட இருந்து தர்க்கத்தையும் பகுத்தறிவையும் கத்துக்கிட்டான். இவை எல்லாமே ஒன்னு சேர்ந்ததுதான் அவனை ஒரு மாமனிதனா விவேகானந்தரா உருவாக்குச்சு. இந்த விவாதம் என்ன ரொம்பவே சிந்திக்க வச்சிருச்சு. உங்களோட இந்த குறிப்புகளை நாம அலசின விதத்துல இருந்து எனக்கும் ஒரு மாபெரும் உண்மை புலப்படுது. நாம இந்த தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த பதிவு முழுவதையும் கேட்ட உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை விட்டு சொல்ல விரும்புறேன். கொஞ்சம் உற்று நோக்குங்க. பள்ளியில தன்னை அநியாயமா அடிச்ச அதிகார பலம் கொண்ட அந்த ஆசிரியரையும், பூதம் வரும்னு போய் சொல்லி தம் விளையாட்டை தடுக்க நினைச்ச அந்த முதியவரையும் நரேன் தயங்காம எதிர்த்தான். ஆமா, அதிகாரத்தை எதிர்த்தான். அதிகாரத்துல உள்ளவங்க தப்பு செய்யும் போதும் லாஜிக் இல்லாம பேசும்போதும் அவன் அவங்கள துளியும் ஏத்துக்கல, அவங்கள தூக்கி எறிஞ்சான். ஆனா அதே சமயம் அவன் யாருக்கிட்ட முழுமையா அடிபணிஞ்சான் அப்படிங்கறதையும் நாம கவனிக்கணும். சரியா சொன்னீங்க. இதுதான் என் மனசு குடையற அந்த சிந்தனை. அதே நரேன் எந்த சத்தமும் இல்லாம தன் நண்பர்கள் முன்னாடி அவமானப்படும்படியான ஒரு தண்டனையை அளிச்ச தன் அப்பாவோட செயலை முழுமையா ஏத்துக்கிட்டான். நியாயத்தோட வழியில ரத்தம் வந்தாலும் தாங்கிக்கோ அப்படின்னு சொன்ன தன் அம்மாவோட கடுமையான வாழ்க்கை விதிகளுக்கு முழுமையா தலைவணங்கினான். இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? என்ன புரியுதுன்னா, உண்மையான மரியாதை அப்படிங்கிறது அதிகாரத்தாலேயோ வயசாலேயோ பிரம்ப காட்டி மிரட்டியோ பெறப்படுறதில்ல. அது அறிவுபூர்வமான மற்றும் தார்மீக ரீதியான நேர்மையால மட்டுமே ஒருத்தர்கிட்ட இருந்து சம்பாதிக்கப்பட வேண்டிய ஒண்ணு. ரொம்ப ஆழமான உண்மை இது. நரேனை வன்முறையாலையும் பொய்யாலையும் பணி வைக்க முடியல. ஆனா பெற்றோரோட உயர்ந்த ஒழுக்கமும் நேர்மையும் அவனை செதுக்குச்சு. நாளைக்கு நீங்க உங்க வேலை செய்யற இடத்துலயோ இல்ல உங்க வீட்லயோ மற்றவங்க கிட்ட இருந்து மரியாதையை எதிர்பார்க்கும் போது இதை நினைச்சு பாருங்க. நாம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கறத யோசிக்கணும். ஆமா, நாம அந்த பள்ளிக்கூட வாதியார் மாதிரி அதிகாரத்தை காட்டி பயமுறுத்துறோமா, இல்ல விஸ்வநாதர் மாதிரி நம்முடைய நேர்மையால மரியாதையை சம்பாதிக்கிறோமா? இந்த ஆழமான சிந்தனையோட நம்முடைய இன்றைய இந்த விரிவான தேடலை நம்ம நிறைவு செய்றோம். இந்த கேள்விகள் உங்களுக்குள்ள புதிய கதவுகளை திறக்கட்டும்.